உங்களோடுதான் நான் பேசுவேன். 6 இயர்ஸ் லவ் பண்ணி ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். சரி. அவங்க வந்து வீட்ல ஒரே பையன், அவங்களுக்கு ஒரு சிஸ்டர், இவங்க ஒருத்தவங்க 2 பேர் தான். சரி. இவ சிஸ்டர் தான். ம். அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் மேம். ஆ. நான் காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு 1 இயர் 2 பேர் வீட்ல சொல்லிட்டு 2 வீட்லயும் ஓகே சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. முடிச்சு ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். மதர் இன் லா வீட்ல தான் இருந்தோம். 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சேலரி எல்லாம் அவங்க வீட்ல தான் கொடுத்துட்டு இருந்தோம். சரி. அப்புறம் பாப்பா நின்றுச்சு. 1 இயர் கழிச்சு தான் பாப்பா நின்றுது. சரி. என்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, என்ன இவ்வளவு சீக்கிரம் பாப்பா வேணாம், அபார்ட் பண்ணிக்கோ, பண்ணிட்டு வேலைக்கு போ, அப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னாங்க. நான் இல்ல, எங்க வீட்ல வந்து இல்ல நீ பாப்பா பெத்துக்கோ அப்படிதான் சொன்னாங்க. சோ நான் வந்து பிடிவாதமா இல்ல நான் அபார்ட்லாம் பண்ண மாட்டேன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிட்டு நாங்க தனியா வீடு ரெண்டுக்கு வந்துட்டோம். சரி. வந்துட்டு இப்ப பாப்பா பிறந்து பாப்பாக்கு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கும் சரி எதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறது, அவங்களது ஓன் ஹவுஸ் வந்து பழைய வீடு இருந்தாலும் ரெடியூஸ்ல ஓன் ஹவுஸ் இருக்கு. அங்க வந்து இருக்கலான்ட்டு அங்க வந்து இருந்துட்டோம் மேம். இப்போ ஒரு 4-5 மந்த் ஆகுது நாங்க வந்து. பாப்பாக்கும் 1 வயசு 3 மாசம் ஆகுது. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. இப்ப வந்துட்டோம். இப்ப வந்து அவங்க வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து அலைன்ஸ் பாத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்க எப்படின்னா ஒரே பையன் தான் மேம். பட் இருந்தாலும் அவங்க வந்து காசு 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 எப்ப பார்த்தாலும் மணி வேணும் அப்படிதான் டிமாண்ட் வைப்பாங்க. சோ இப்ப வந்து என்ன சொல்றாங்க, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கோம் 2 lakhs நீ கொடு, கல்யாணம் ஆகி நீ இது வரைக்கும் எதுவுமே பைசா கொடுக்கல, 1 வருஷம் கொடுத்த அவ்வளவுதான், அதோட எதுவும் தரல, இப்போ தங்கச்சி கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடு அப்படின்றாங்க. சரி. இப்ப நீங்க இருக்கிற வீடு வந்து யார் கட்டின வீடு? இப்ப நீங்க இருக்கீங்கல்ல அந்த வீடு யார் கட்டின வீடு? இது வந்து அவங்க என் ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டி அவங்க பீரியட்ல கட்டுறது. 35 இயர்ஸ் ஆயிடுச்சு பழைய வீடு. சரி, ஓகே. அவங்க கட்டுறது. சரி, ஓகே. இப்போ உங்க மாமனார் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அவன் மந்த்லி ஒரு 35,000 to 40,000 இருக்கும் மேம். அது எல்லாமே உங்க மாமியார் கையில கொடுத்துருவாரா? ஆமா மேம். அப்புறம் உங்க பாப்பா அவளும் வேலைக்கு போறா, அவ 20,000 வாங்குறா. அதையும் கொடுத்துருவாங்களா? ஆமா மேம், எல்லாமே அவங்க தான். சரி, உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு தராரு? அவரு எங்க மாமனார் இல்ல, என் ஹஸ்பண்ட் வாங்குறது வந்து இவர் வந்து இப்பதான் மேம் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிருக்காங்க. 11,000 வாங்குறாங்க மேம். கையில வந்து ESIPF போக 9,500 தான் மேம் வருது. சரி, எவ்வளவு கொடுப்பாங்க வீட்டுக்கு? என்கிட்ட அப்படியே கொடுப்பாங்க மேம் 9,500. அவங்க அம்மா கிட்ட தர மாட்டாரு, என்கிட்ட தான் தருவாரு. 9,500 தருவாரு. நீங்க அதை எவ்வளவு கொடுப்பீங்க உங்க மாமியார் கிட்ட? இல்ல மேம், நான் அவங்ககிட்ட எதுவும் தரது இல்ல மேம். அது எப்படிங்க அது எப்படி? அப்ப உங்க செலவுக்கு உங்க 3 பேர் செலவுக்கு யாரு காசு செலவு பண்ணுவாங்க? உங்களுக்கு, உங்க வீட்டுக்காருக்கு, உங்க குழந்தைக்கு 3 பேருக்கும் சாப்பாடு செலவெல்லாம் ஆகுது இல்ல? வீட்டுல இருக்கீங்க, சாப்பாடு செலவு, அதுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பா? என் ஹஸ்பண்ட் தான் மேம். அந்த 9,500 நாங்க பாத்துப்போம் மேம். அது இப்ப நீங்க ஒண்ணா சமைச்சு சாப்பிடலையா? இல்ல மேம், அவங்க தனியா ரெண்டுக்கு இருக்காங்க மேம். அவங்க தனியா நீங்க தனியா ரெண்டுக்கு இருக்கீங்களா? நாங்க வந்து இந்த ஓன் ஹவுஸ்ல நாங்க இருக்கோம். அவங்க வந்து இது ரொம்ப சின்ன வீடு, பழைய வீடுன்றதுனால அவங்க வந்து ரெண்டுக்கு இருக்காங்க மேம். நாங்க ஓன் ஹவுஸ்ல இருக்கோம் மேம். அவங்களோட வீட்ல நீங்க ரெண்ட் இல்லாம இருக்கீங்க? ஆமா மேம். அதுக்கான ரெண்ட் நீங்க கொடுக்கணும் இல்லம்மா அவங்களுக்கு? எதுவும் கொடுக்கல மேம். நாங்க கொடுக்கணும். இது இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நிமிஷம். ஹலோ, உங்களோட கால்க்கு வந்து கட் ஆகிடுச்சு. அதாவது பணம் விஷயம் அப்படிங்கிறதுல தான் வந்து குடும்பத்தில் தகராறு வருது. இப்போ வந்து இதில் 2 விஷயம் கவனிக்கணும். அவங்க நாத்தனார் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் சம்பாதிக்கிறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் வந்து அதில் பாதி தான் சம்பாதிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து அனாவசியமாக பைசா கொடுன்னு கேட்குறதும் தவறு. ஏன்னா அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் குடும்பத்தை கவனித்தாலே அது பெரிய விஷயந்தான் உள்ளபடியே. அப்புறம் அதே நேரத்தில் அவங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, அவங்க வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுனால. ஸோ நம்ம வேற எங்கேயா வாடகைக்கு விட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 கிடைக்குமேன்றது தான். ஸோ அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒன்று வந்து சரி கொஞ்சம் கூட்டு குடும்பமாக இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு இது பண்ணலாமா, இந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு அது ஒரு இன்கம் வரும் அப்படி நினச்சி அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லை அது இன்னும் நிறைய பிரச்சனைகள், ஏன்னா இந்த குழந்தையும் குழந்தையும் பார்த்துக்க ஆள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். வேலைக்கு போகிறதுனால நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருந்தேன்னா, அது யோசிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தனியாக தான் வேணும், இது எனக்கு சௌகரியமாக தான் இருக்குது அப்படின்னாக்க அப்போ வந்து நியாயமாக என்ன வாடகையோ அந்த வாடகையை கொடுத்துட வேண்டியது தான். வேறு இல்லாட்டினா இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க மகளுக்கு வந்து அவங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, மாமனாரும் சம்பாதிக்கிறாரு. அப்படிங்கிற போது
அதுக்குள்ளே கல்யாணம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஒரேடியாக வந்து நகையெல்லாம் போட்டு எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி கடன் வாங்கி அப்படிலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் அதை அவங்களும் யோசிக்கணும். ஸோ இது வந்து இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு குடும்பங்கள்லேயே இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்கல் வருவதுன்றது வந்து இயல்பு தான். ஒருத்தர் அதிகம் சம்பாதிக்கும்போது இன்னொருத்தர் கம்மியாக சம்பாதிக்கும்போது அப்போ அந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இலக்குகள் வைத்து நாம் எப்படி இன்னும் முன்னேறிட்டே போகலான்றது தான் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். பணம் அப்படின்றதுனால பிரச்சனை வருது அப்படிங்கிற போது அதுக்கு தீர்வு வந்து அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது, அப்படி இல்லைன்னா எப்படி சிக்கனமாக இருப்பது அப்படின்னு யோசிக்கிறது. அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப பெரிய அறிவெல்லாம் வேண்டியதே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்மளோட பெற்றோர்கள் நம்மளோட முன்னோர்கள் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. அதே ரூட் தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, கேட்குது நீங்கள் பேசுறது. சரி பேசுங்க. எனக்கு 21 வயசுல மேரேஜ் ஆச்சு மேடம். சரி. இப்போ வந்து 32 வயசு ஆகுது. சரி. என்னாகி தலைப்புல பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. சரி. செகண்ட் பையன் 2 வருஷம் கழிச்சு திரும்ப பையன் பிறந்து தவறி போயிட்டான் மேடம். சரி. 3 நாள் தான் இருந்துச்சு தவறி போய். சரி. இப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 10 வருஷம் தான் மேடம் என் கூட இருந்தாங்க. யாரு? எங்கள் ஹஸ்பண்டு.